Hello everyone, I welcome you all to this new video. In the last video you learned about vocabulary. போன வீடியோவில் vocabulary பற்றி படிச்சிங்க. In this new video you are going to learn grammar. இந்த வீடியோவில் grammar படிக்க போறீங்க. Page number 103, grammar, conjunctions and or connectors. Connector is a word or a phrase that joins two sentences or group of words together. கனெக்டர் அப்படின்னா என்னென்னா இரண்டு வாக்கியங்களையோ அல்லது இரண்டு குழுவான வார்த்தைகளையோ ஒன்றாக இணைப்பது. They are also known as conjunctions. அதுக்கு இன்னொரு பெயர் conjunctions. First picture. Coordinating conjunctions link two or more words, clauses, phrases or sentences of equal importance. அதாவது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகளையோ கிளாஸஸையோ ஃப்ரேசஸையோ வாக்கியங்களையோ சென்டென்சஸையோ ஒன்றாக இணைக்கிறது. அதை கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சம் காமன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுடைய சில கன்ஜங்ஷன்ஸ் பற்றி அதை கொடுத்துருக்காங்க. அண்ட், பட், ஆர், தேர்ஃபோர், ஆஸ் வெல் ஆஸ், டு, எல்ஸ், அதர்வைஸ், ஸ்டில், எட், வைல், ஹவெவர், so, consequently, for, etc. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. She ran fast and won the race. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. She ran fast அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸு. அதை won the race அப்படிங்கிறதோட இணைச்சிருக்கிறாங்க. எதை போட்டு? and அப்படிங்கிறது. இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அடுத்தது சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். Subordinating conjunctions are the words that links a dependent clause to an independent clause. Clauses you will be learning in future. Clauses dependent clause independent clause இணைக்கிறது subordinating clause. Some common subordinating conjunctions are subordinating conjunctions சிலவற்றை கொடுத்திருக்காங்க. After, as, until, unless, when, whenever, as soon as if, as though, because, before, even if, even though, if, since, so that, though, till, where, wherever, whether, while, why, etc. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் subordinating conjunctions அப்படின்னு சொல்கிறோம். The bus had left before he came. அவன் வர்றதுக்கு முன்னாலே பஸ் கிளம்பி விட்டது. had left அப்படிங்கிறது he came அப்படிங்கிறது ரெண்டு வாக்கியங்களையும் இங்கே ரெண்டு கிளாஸஸையும் இவங்க இணைச்சிருக்கிறாங்க. எதை வச்சு? பிஃபோர் அப்படிங்கிற subordinating conjunction வச்சு. Next one, correlative conjunction is a type of conjunction that functions in a pair. இந்த correlative conjunction அப்படிங்கிறது ஜோடியாக இருக்கும். அது type of conjunction that functions in pair. ஜோடியாக அது இருக்கும். Some common correlative conjunctions are சிலவற்றை கொடுத்துருக்குறாங்க. either or, both and, neither nor, not only but also, such as, such that, so as so, no sooner than, rather than, whether or இப்படியெல்லாம் அது ரெண்டாக இருக்கும். either or, both and அப்படி தான் அது ரெண்டு பேராக இருக்கும். இதை கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். I am not only a singer, நான் வெறும் பாடகன் மட்டுமல்ல, பட் ஆல்சோ மியூசிஷியன். இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ இது ஒரு பேராக தான் வரும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். We'll go to the next page number 104, coordinating conjunctions. அதை நம்ம படித்தது கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம இப்போ படிக்க போகிறோம். Coordinating conjunctions. These conjunctions join words, phrases or clauses of equal rank. சமநிலையில் இருக்கிற விஷயங்களை வேர்ட்ஸோ ஃப்ரேசஸோ கிளாஸஸோ இந்த வகையான கன்ஜங்ஷன் இணைக்கின்றன. She ran fast and won the game. இதில் she ran fast அப்படிங்கிறது முக்கியம், won the game அப்படிங்கிறது முக்கியம். இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு and அப்படிங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்துகிறோம். God made the country and man made the town. கடவுள் நாட்டை படைத்தார், மனுஷன் நகரத்தை படைத்தான். ரெண்டுமே முக்கியமானது. இது ரெண்டையும் and இணைக்குது. Get ready soon or you will miss the bus. or அப்படிங்கிறது இங்கே கன்ஜங்ஷன். I requested him but he did not do the work. requested him அப்படிங்கிறது ஒன்று, he did not do the work அப்படிங்கிறது இன்னொரு பகுதி.
இது ரெண்டையும் வந்து பட் அப்படிங்கிறத வச்சு இணைக்கிறோம். பிஹேவ் வெல் எல்ஸ் யூ வில் சஃபர். எல்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கன்ஜங்ஷன். இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ரெண்டு நிகழ்வு ரெண்டுமே முக்கியமானது. அல்லது அது வேர்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரேசஸாக இருக்கலாம், கிளாஸஸாக இருக்கலாம். அதை வந்து இணைக்கிறதுக்கு பயன்படுற கன்ஜங்ஷன் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தீஸ் கன்ஜங்ஷன் ஜாயின் டூ கிளாஸஸ். இரண்டு கிளாஸஸை அது இணைக்கின்றன. ஒன் ஆஃப் விச் இஸ் சபார்டினேட் டு தி அதர். ஒன்று வந்து மெயினாக இருக்கும், அதுக்கு துணையாக இருக்கிறது வந்து இன்னொன்று. ஆஃப் டைமை பொறுத்த வரைக்கும் மே ஹே வைல் சன் ஷைன்ஸ். இதில் வைல் அப்படிங்கிறது வந்து கன்ஜங்ஷன். ரவி எக்ஸாம் ஹால் பிஃபோர் த ஸ்கூல் பெல் ரேங். பிஃபோர் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். இது வந்து காலத்தை சார்ந்த கன்ஜங்ஷன்ஸ், சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். இடத்தை சார்ந்த ஆஃப் பிளேஸ், வேர் வென்ஸ் வெதர். யூ வில் ஃபைண்ட் யுவர் புக்ஸ் வேர் யூ ஹேட் பிளேஸ் தெம். இந்த இடத்துல வேர்னா எங்கே அப்படின்னு அர்த்தப்படுத்தாமல் நீ எங்கே புஸ்தகத்தை வச்சியோ அங்கே தான் உனக்கு புஸ்தகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. யூ கேன் சி த பியூட்டி வேர் எவர் யூ கோ இன் ஊட்டி. ஊட்டியில் நீங்கள் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்கும். ஆஃப் கன்செஷனில் தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இது வந்து subordinate conjunction. The alarm woke me up even though it wasn't very loud. Even though அப்படிங்கிறது வந்து இங்கே conjunction of concession. The child was not covered although it was very cold. Although அப்படிங்கிறது வந்து conjunction of concession. Then of comparison, conjunction of comparison. As then, he is not as clever as you. as clever as அப்படிங்கிறது as இது வந்து சேர்ந்து தான் வரும். ரேகா இஸ் பெட்டர் தேன் ஹர் ஃபாதர். ரேகா அவங்க அப்பாவை விட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு as then இந்த ரெண்டு கன்ஜங்ஷனையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். பேஜ் நம்பர் 105. correlative conjunctions. correlative conjunction என்னன்னு பார்த்தோம்னா, these pairs of conjunctions require equal structures after each one. இந்த கன்ஜங்ஷன்ஸ்க்கு வந்து சமமான இரண்டு பகுதிகள் வேணும் அப்படின்னு இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்ருதி வாண்ட்ஸ் ஐதர் த சாக்லேட்ஸ் ஆர் த கேக். ஸ்ருதிக்கு வந்து ஒன்றா சாக்லேட் வேணும், இல்லைன்னா கேக் வேணும். அப்படி சொல்கிறதுக்கு வந்து இந்த ஐதர் ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து correlative conjunction நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. She said that she would like to have both the chocolates and the cake. இங்கே பார்த்தீங்கன்னா both and ரெண்டு இருக்குது. இது ரெண்டு வந்து correlative conjunction. அவளுக்கு சாக்லேட்டும் வேணும், கேக்கும் வேணும் அப்படின்னு அர்த்தம். You can have neither the cake nor the ice cream. உனக்கு வந்து கேக்கும் கிடையாது, ஐஸ்கிரீமும் கிடையாது. அப்போ அது வந்து neither nor அப்படிங்கிற கன்ஜங்ஷனை நம்ம பயன்படுத்துவோம். I have not yet decided whether I will have the cake or the ice cream. நான் இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா கேக்கு சாப்பிடணுமா இன்னும் நான் முடிவு பண்ணவில்லை. அப்படிங்கிறது வந்து வெதர் ஆர் அப்படின்னு கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்துவோம். ஷி ஏட் நாட் ஓன்லி த சாக்லேட்ஸ் பட் ஆல்சோ தி ஐஸ்கிரீம். அவள் வந்து சாக்லேட் மட்டும் சாப்பிடலை, ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாள். நாட் ஓன்லி பட் இப்படிங்கிறது. அபிராமி இஸ் போத் க்யூட் அண்ட் லவ்லி. போத் அண்ட் இதை வந்து correlative conjunctions. Then exercise A, B, C. All these you must. Page number 106. Sentence pattern. This sentence pattern you have been learning from 6th standard itself. நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதை ஒன்றுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. தேர் ஆர் ஸோ மச் டு பி டோல்ட். நிறைய சொல்லணும் அதை பற்றி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதை அப்படியே டெவலப் பண்ணுறாங்க. இன் திஸ் கிளாஸ் அண்ட் இன் திஸ் பேஜ் வில் சி வாட் ஹஸ் பீன் கிவன். என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். A group of words which gives complete sense is called a sentence. அதாவது ஒரு வாக்கியம் என்பது வார்த்தைகளினுடைய தொகுப்பு. ஆனால் அது வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதை நம்ம வாக்கியம் என்று சொல்லுவோம். The basic sentence patterns are given below. அடிப்படையான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். SV subject verb. Child loves. SVO I play hockey.
I subject, play verb, hockey object. SVC, he is smart. He அப்படிங்கிறது subject, அப்படிங்கிறது verb, smart அப்படிங்கிறது C complement. I painted the car blue. இது வந்து SVOC. I painted the car blue C. இது வந்து SVOC அப்படிங்கிற பேட்டர்ன். ஃபிஃப்த் பேட்டர்ன் வந்து மை ஃபாதர் presented me a watch. மை ஃபாதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், presented அப்படிங்கிறது verb, me அப்படிங்கிறது இன்டைரக்ட் சப்ஜெக்ட், a watch அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். Then sixth one, she gave me money to the poor. இதில் ஃபஸ்ட்டில் வந்து ஐஓ டிஓ, ஃபிஃப்த் ஒனில் வந்து ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட். சிக்ஸ்த் ஒனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்புறம் இன்டைரக்ட். she gave money to the poor. she verb, money அப்படிங்கிறது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், to the poor அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். subject அப்படின்னா to get the subject, ask the question who before the verb. It consists of nouns or pronouns and occurs before a verb. அதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேர்புக்கு முன்னால் ஹூ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கிடைக்கிற பதில் தான் சப்ஜெக்ட். அது வந்து நவுனாக இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம். அது வந்து வேர்புக்கு முன்னால் வரும். எக்ஸாம்பிள், நான்ஸ் டான்ஸ்டு வெல். ஹூ டான்ஸ்டு வெல், யார் நன்றாக ஆடினது, நான்ஸ், அது ஆன்சர். ஸோ அது சப்ஜெக்ட். The child broke the glass. அந்த குழந்தை கண்ணாடியை உடைத்து விட்டது. The child answers the question who broke, யார் உடைத்தது அப்படின்னா அதுக்கு பதில் வந்து the child, அது சப்ஜெக்ட். அப்புறம் verb. A verb shows an action or activity or work done by the subject. Verb அப்படிங்கிறது சப்ஜெக்ட் செய்த அல்லது சப்ஜெக்ட்டுக்கு செய்யப்பட்ட செயலை சொல்கிறது வந்து verb. It also tells the status, அது ஒரு நிலையும் சொல்லுது. டு கெட் verb, ask what does the subject do. உங்களுக்கு verb எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா சப்ஜெக்ட் கிட்ட வந்து what அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அது வந்து நமக்கு verb கிடைக்கும். ஜேம்ஸ் wrote a letter. wrote அப்படிங்கிறது ஒரு verb. what did ஜேம்ஸ் என்ன செய்தான் அப்படின்னு ஒரு என்ன அப்படின்னு கேட்டால் அது கிடைக்கிற பதில் தான் verb. he is a doctor. what is he அப்படின்னு வாட்னு கேட்டோம்னா கிடைக்கிறது verb. the baby is crying. what is baby doing? crying, is crying. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து verb வந்து சப்ஜெக்ட் கிட்ட வாட்டுங்கிற கொஸ்டின் போட்டோம்னா verb கிடைக்கும். ஆப்ஜெக்ட். டு கெட் தி ஆப்ஜெக்ட், ஆஸ்க் கொஸ்டின் what or who. ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டால் நமக்கு வந்து கிடைக்கிற பதில் தான் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் ஃபார் திங்ஸ், who இஸ் ஃபார் பர்சன்ஸ். வாட் பொருட்களாக இருந்தால் வாட்னு சொல்ல அந்த கேள்வி கேட்போம். மக்களாக இருந்தால் அதுக்கு வந்து whom அப்படிங்கிறது கேட்போம். பர்சன்ஸ் மே பி நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ். he bought a pen. அவன் என்ன வாங்கினான், என்ன அப்படின்னு கேட்டால் பென் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் ஆப்ஜெக்ட். ஹி ஹேண்ட்ஸ் த கம்ப்யூட்டர். அவன் எதை கையாளுகிறான், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஐ saw him. whom, யாரை அப்படின்னு அதை கேட்டோம்னா அவனை அல்லது அவரை அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். தென் இந்த ஆப்ஜெக்டில் வந்து there are two kinds, direct object, indirect objects. Direct answers the questions வாட்டுங்கிறது கிடைக்கிற பதில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் அப்படிங்கிறது கிடைக்கிற பதில் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது the words required to complete the meaning of a sentence is called complement. complement அப்படின்னா ஒரு 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 வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முழுமையாக்குறது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். he is a dentist. she named the boy John. it grew dark. இதெல்லாம் வந்து a dentist, John, dark, இதெல்லாம் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட். ஆன்சர்ஸ்
for the questions how asked on the object. Object கிட்ட how அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு கிடைக்கிற பதில் தான் காம்ப்ளிமெண்ட். ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் பேஜ். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். Page number 107. Example, he painted the car blue. How did he paint the car? அவன் எப்படி காரை வண்ணம் தேடினான் அப்படின்னா blue. Here the word blue answers the questions how. How அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நமக்கு blue அப்படின்னு கிடைக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். We call காமராஜர் கர்ம வீரர். They selected her leader. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட். adjunct ஆனால் அடுத்தது adjunct. To get adjunct, ask the question where, how, when or why. என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னா where, how, when, why. எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன். இந்த கேள்விகளெல்லாம் கேட்டோம்னா கிடைக்கிற பதில் adjunct. My father is a farmer. இப்போது இந்த மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர். திருவாரூரில் என்னுடைய அப்பா விவசாயியாக இருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்கிற பதில் தான் adjunct. ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. வேர், ஹியர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை, அட் ஹோம். ஹவு அப்படின்னா மேனர். பை பஸ், சைக்கிள், த்ரூ எஃபர்ட்ஸ், பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க். வென், நவ், லேட்டர், ஆஃப்டர் 2 days, வென் யங், in the morning. Why? Due to cold, through floods, under compulsion, carefully. ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் டேபிளில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஹியர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை. இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா adjunct அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் தி எக்ஸசைஸ். சூஸ் த ரைட் பேட்டர்ன். Write 2 sentences for each pattern. These exercises you are to complete. You can complete on your notebook. Thank you. That's all for now. We'll meet you in the next video.